வணக்கம். நான் உங்கள் கோவிந்தராஜன். இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி. கீழ திருப்பதியில் கொடுக்குற எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரம் பாருங்கள். இன்றைக்கி தேதி 8 சனிக்கிழமை. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்த நிலவரம். 4:30 மணிக்கு பார்க்கும்பொழுது 8ஆம் தேதிக்குள்ளே டிக்கெட் எல்லாமே முடிஞ்சிச்சிங்க. அதாவது சனிக்கிழமை கொடுக்க வேண்டிய 15,000 டிக்கெட்டு கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில், அதாவது 9ஆம் தேதி காலையில் கொடுக்க வேண்டிய டோக்கன்ஸு 15,000 டிக்கெட்டில் அதுலேயும் 10,000 டோக்கன் கிட்டத்தட்ட முடிஞ்சிங்க. இன்னும் 5,000 டிக்கெட் அவைலபிள் இருந்தது. இது காலைல 4:30 மணிக்கு எடுத்தது. நேற்று ஓரளவு அவைலபிள் இருந்தது. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. சனி ஞாயிறுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கு போல இருக்குது. இன்றைக்கி சனிக்கிழமை 4:30 மணிக்கு எடுக்கும்பொழுது இன்றைக்கி டோக்கன் முடிஞ்சுங்க. நாளைக்கு காலைல டிக்கெட் போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்தது 5:30 மணிக்கு நிலவரம் பார்க்கலாம். இது பாருங்கள், இது 5:30 மணிக்கு எடுத்தது. 5:30 மணிக்கு எந்த டோக்கனுமே அவைலபிள் இல்லைங்க. 4:30 மணிக்கு 5,000 டோக்கன் தான் அவைலபிள் இருந்தது. கண்டிப்பாக ஒரு 1/2 ஹவரில் இது முடிஞ்சிருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி காலையில் பார்க்கறதுக்கான டோக்கன் எதுவுமே இப்போ அவைலபிள் இல்லைங்க. இது காலைல 5:30 மணிக்கு எடுத்தது. திருப்பதிக்கு பொழுது ஒழிஞ்சு வரவங்களுக்கு யாருக்குமே எஸ்எஸ்டி டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வாய்ப்பு ஸ்ரீவாரிம்பட்டு நடப்பாதை வழியாக போய் எடுக்கிறது. அதுவும் ஒரு 1/2 ஹவர், 3/4 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா 6:30 6:45 கன்ஃபார்மாக அந்த 5,000 டிக்கெட்டு முடிஞ்சிடுங்க. சனி ஞாயிறுங்கிறதுனால கூட்டம் அதிகமாக இருக்கும். நாளையிலேருந்து ஓரளவு ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளையிலேருந்து தமிழ்நாட்டில் எல்லா ஸ்கூலுமே திறக்கிறதுனால ஓரளவு கூட்டம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் சுவாமி தரிசனத்துக்கு ஈக்குவலாக எல்லாராலையும் பாராட்டப்படுற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்னதானங்க. இங்கே இருக்கிற அன்னதான கூடத்தில் லட்சக்கணக்கான பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அன்னம் பரபிரம்ம ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்றவர்கள்லாம். தானங்கள் அனைத்துலையுமே சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் அப்படிங்கிற சொல்லி பெரியவரோட வாக்கு. அன்னதானம் செய்கிறவங்க தேவலோக பூஜையில் கலந்துக்கக்கூடிய பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய உடல் வலிமைக்கு மிக மிக தேவையானது வந்து உணவுங்க. அந்த உணவு இல்லைன்னா நம்ம உயிர் வாழ முடியாது. அதனால தான் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவருக்கு உயிரை கொடுப்பது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு சமமான விஷயம் அது. நம்ம ஒருத்தருக்கு உணவு கொடுத்து அந்த உணவு சாப்பிட்ட பிறகு அந்த சக்தியால் அவர் எந்த புண்ணிய செயல் செய்தாலும் அதில் பாதி அளவு புண்ணியம் வந்து நம்ம கிடைக்கும்னு சொல்கிறாங்க. மீதி உள்ள புண்ணியம் அந்த செயலை செய்தவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் பெரியவர்கள்லாம் சொல்கிறாங்க. மானிட சேவையே மாதவ சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பசித்தோருக்கு உணவு அளிப்பது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாகம் செய்வதற்கான பலனை கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஒருவரை உணவால் மட்டுமே திருப்தி அடை செய்ய முடியுமே தவிர பொன் பொருள் பணம் இது எதை கொடுத்தாலும் ஆசை தீரவே தீராது. அவங்க போதும்னு சொல்லவே மாட்டாங்க. எவ்வளோ கொடுத்தாலும் மேலும் மேலும் வேணும்னு தான் மனது சொல்லும். ஆனால் உணவு வழங்காததால் மட்டுமே அவங்க வாயால் நம்ம போதும் அப்படிங்கிற வார்த்தையே கேட்க முடியுங்க. இவ்வளவு சிறப்பான இந்த அன்னதானத்தை திருமலா திருப்பதி தேவஸ்தானம் அந்த பொன்னான வார்த்தையை எழுத்தோடு நிற்காமல் அதை நடைமுறைப்படுத்தியும் ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குறதுங்கிறது பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு தர்மத்தோட சம்பிரதாயம். அது சில விழாக்கள் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அன்னதானத்தோட தொடர்புடையவே இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா சைவ ஆலயங்களில் அன்னாபிஷேகம் நடக்குது பாருங்கள், சிவன் கோயிலெலாம். அதுக்கு என்ன காரணம்னா அந்த அன்னாபிஷேகம் முடிஞ்ச பிறகு அந்த அன்னத்தை எடுத்து வர்ற பக்தர்களுக்கெல்லாம் விநியோகிப்பாங்க. அதுதான் அந்த அன்னாபிஷேகம். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் நடக்கிற திருப்பாவடை உற்சவம் இதே மாதிரி தான். பெரிய அளவில் புளிசாதம் செஞ்சு அதை பகவானுக்கு படைத்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பக்தர்களுக்கெல்லாம் விநியோகிப்பாங்க. இதுதான் அந்த திருப்பாவடை சேவை. இந்த மாதிரி அன்னதானத்தோட தொடர்புடைய நிறைய சடங்குகள் கோயிலில் தினம் நடந்துக்கிட்டு இருக்குது. திருமலை திருத்தலத்தில் பார்த்திங்கன்னா பக்தர்களோட பசியை போக்குறதுக்காக அந்த காலத்தில் சாளுவ நரசிம்மராயன் அப்படிங்கிற மன்னன் வந்து நிறைய அன்னதான கூடங்கள் நிறுவினார். அப்புறம் ராமானுஜ ஐயங்கார் அவருடைய மேற்பார்வையில் ராமானுஜ கூடம் அப்படின்னு சொல்லி பல கூடங்கள்லாம் உருவாக்கப்பட்டது. நிறைய இடங்களில் அன்னதானம் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த காலத்திலேயே. உலகத்திலேயே மிகப்பெரிய தார்மீக தலமான திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ரொம்ப காலமாகவே சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் சேவை வந்து செஞ்சுட்ருக்காங்க. இந்த நடைமுறை பார்த்திங்கன்னா 1985ஆம் ஆண்டு சுவாமி தரிசனம் வர்ற பக்தர்களுக்கு ஒரு நாளைக்கு 2,000 பேருக்கு அன்னதானம் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த திட்டம் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் படிப்படியாக இது விரிவடைஞ்சு இப்போ பார்த்திங்கன்னா வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்குற அளவுக்கு இப்போ பெரிய லெவலில் செஞ்சிட்ருக்காங்க. சாமியை தரிசித்துட்டு வரும் பக்தர்களுக்கு மட்டுமே அன்னப்பிரசாதம் வழங்கிட்டு இருந்த காலத்தில் 2006ஆம் ஆண்டுக்கு அப்புறம் திருமலைக்கு வர்ற எல்லாருமே இங்கே வந்து அன்னதானம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்கப்புறம் இதுக்காகவே ஒரு பெரிய அன்னதான கட்டிடமும் கட்டினாங்க. முன்பொரு காலத்தில் திருமலைக்கு வரும் பக்தர்களுக்கு அனைவருக்குமே தாராளமாக அன்னதானம் வழங்கின மாத்திருஷ்டி தறிகொண்ட வேங்கமாம்பா அப்படிங்கிற அவங்களோட பேரையே இந்த கட்டிடத்துக்கு சூட்டியிருக்காங்க. இந்த அன்னதான கூடத்தில் திருமலைக்கு போகிறவங்க சாப்பிடாம யாருமே வர முடியாதுங்க. நீங்கள் இது வரைக்கும் அன்னதான கூடத்துக்கு போகலைன்னா கண்டிப்பாக அந்த அன்னதான கூடத்தில் போய் சாப்பாடு சாப்பிட்டுவாங்க. காலையில் 7 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா சாயங்காலம் 3 மணி 4 மணி வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இடையில அதுக்கப்புறம் 1 மணி நேரம் பிரேக் விட்டு மறுபடியும் 6 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா இரவு 10:30 வரைக்கும் இந்த அன்னதான கூடம் திறந்தே இருக்குங்க. காலையில் டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு, சாயங்காலம் சாப்பாடு, இந்த மாதிரி 3 வேளையும் தொடர்ந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் இதில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
இந்த அன்னதான கூடத்தில் பார்த்தீங்கன்னா, சாமி தரிசனத்துக்கு வர்றவங்க ஒரு நாளைக்கு 70,000 பேர்லேருந்து 80,000 பேர் வரைக்கும் பார்ப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு 21,00,000லேருந்து 22,00,000 பேர் வரைக்கும் சாமி தரிசனம் பண்ணுறாங்க. திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தில் வெங்கடாஜலபதி பெருமாளை தரிசிக்கிறவங்க. ஆனால் அந்த அன்னதான கூடத்தில் ஒரு மாதத்தில் 35,00,000 பேர்லேருந்து 45,00,000 பேர் வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்றாங்க. சாமி தரிசனம் பண்ணுறவங்க ஒரு வேளை சாப்பிட்றது இல்லைங்க, 2 வேளை 3 வேளை சாப்பிட்டாலும் எதுவும் கேட்கறது இல்லை. அதுமாதிரி சாமி தரிசனம் பண்ண வராதவங்க கூட இங்கே சாப்பிட்லாங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதனால் ஒரு நாளைக்கு 35,00,000லேருந்து 40,00,000 45,00,000 பக்தர்கள் வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க இந்த அன்னதான கூடத்தில். இந்த அன்னதான கூடத்தை சாப்பிட்டு வெளில வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து இந்த ட்ரஸ்ட்டுக்கு ஒரு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. அங்கே பெரிய கவுண்டர்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல இந்த அன்னதான கூடத்துக்கு நன்கொடைகள்லாம் வசூல் பண்ணுறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த அன்னதான திட்டத்தில் நீங்களும் கலந்துக்கிட்டு வந்து நன்கொடை வழங்கினோம்னா, இந்த மிகப்பெரிய ஒரு கைங்கரியத்தில் நம்மளும் கலந்துக்கிட்ட ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும். இந்த அன்னதான திட்டத்தை தொடர்ந்து விரிவுபடுத்தி திருச்சானூரில் இருக்கிற பத்மாவதி தாயார் கோயிலையும் நித்திய அன்னதானம் துவங்கப்பட்டு ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கோயிலோட ராஜகோபுரத்துக்கு நேர் எத்தாவில் ரோடு போகும் பாருங்க, அதுக்கு நேர் எத்தாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்னதான கூடம் இருக்குது. மிகப்பெரிய அன்னதான கூடம் இருக்குது. அங்கேயும் இதே மாதிரி தான் காலையிலேருந்து இரவு வரைக்கும் அன்னதானம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இதையே இப்போ புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதியிலேருந்து திருப்பதியில் இருக்கிற கோவிந்தராய சுவாமி கோயில் இருக்குது பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது, அந்த கோயில்லையும் காலையில் 10 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நித்திய அன்னதானம் வழங்க திட்டம் பிப்ரவரியிலேருந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சீனிவாசம் விடுதி கூடம் இருக்குது பாருங்கள், சீனிவாசம் காம்ப்ளெக்ஸு, விஷ்ணுநிவாசம் காம்ப்ளெக்ஸு, இந்த 2 காம்ப்ளெக்ஸ்லையுமே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்குது. காலையில் மத்தியானம் நைட்டு 3 வேளையுமே இங்கே சாப்பாடு ஃப்ரீயாகவே கிடைக்கும். அதே மாதிரி இப்போ கோவிந்தராய சுவாமி கோயில்லையும் அன்னதானம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருச்சானூர் போனீங்கனாலும் உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும். திருமலைக்கு போனீங்கனாலும் உங்களுக்கு அன்னதானம் கிடைக்கும். திருப்பதி வந்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பாடை பற்றி எந்த கவலையும் பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. தாராளமாக இங்கே ஃப்ரீயாகவே அன்னதானம் சாப்பிட்டுட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அன்னதான திட்டத்தில் நாமளும் கலந்துக்கிட்டு நிறைய நன்கொடைகள் வழங்கி பகவானுடைய பேரருளை நம்மளும் பெறலாம். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.